புதுக்கோட்டையில் சீட்டு கட்டி ஏமாந்த பொதுமக்கள் பணத்தை மீட்டுத் தருமாறு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். தலைமறைவாக இருந்தவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கும் நிலையில் போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட கொட்டைக்கார தெருவை சேர்ந்த ராமதாஸ் என்பவருடைய மகன் கிருஷ்ணகுமார் என்ற மணி. இவர் தற்போது காமராஜபுரம் 32வது வீதியில் வசித்து வருகிறார். மணி வாரச்சீட்டு, மாதச்சீட்டு என்று பல்வேறு சீட்டுகளையும் பைனான்ஸ் நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். 200 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரை சீட்டு நடத்தி கொட்டைக்கார தெரு, வஉசி நகர், பாலன் நகர், மாப்பிள்ளையார் குளம், காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களிடம் பணம் வசூலித்திருக்கிறார். மணி கொட்டைக்கார தெருவிலேயே சிறு வயதிலிருந்தே வசித்து வந்ததால் அவரை நம்பி அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பணத்தை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாக தீபாவளி பண் உள்ளிட்ட அனைத்து சீட்டுகளுக்கும் பணம் கொடுத்தவர்களுக்கு முறைப்படி பணத்தை திருப்பி வழங்கி வந்துள்ளார். இதனால் மணி மீது அந்த பகுதியினருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. அவர் ஸ்ரீ முருகன் சிறு சேமிப்பு திட்டம் என்ற பெயரில் பணம் கொடுத்தவர்களுக்கு அட்டை கொடுத்து அந்த அட்டையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை வரவு வைத்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த தீபாவளியின் போது பொதுமக்கள் கொடுத்த பணம் மற்றொரு இடத்தில் லாக் ஆகிவிட்டதாகவும் அதனால் பணம் கொடுத்தவர்களுக்கு பணத்தை பிரித்து கொடுக்க முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் சிலரிடம் 10 லட்சம் ரூபாய் வரை கடன் மற்றும் 40 சவர நகைகளையும் வாங்கியிருக்கிறார் மணி. பணத்தை மணி கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையில் இருந்தவர்களுக்கு கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எந்த பதிலும் கிடைக்கவில்லை. இது குறித்து அவரிடம் பணம் கொடுத்தவர்கள் கேட்டால் தருகிறேன் என்று காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மணி தலைமறைவாகியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை கணேஷ் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அந்த புகார் மனுவில் சுமார் 300 பேரிடம் 2 கோடி ரூபாய் வரை மணி ஏமாற்றிவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தலைமறைவாகி உள்ள மணியை கண்டுபிடித்து தங்களுடைய பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் வலியுறுத்தி இருந்தனர். இது குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் பெண்கள் இணைந்து புகார் கொடுத்துள்ளனர். இதற்கிடையில் மணியின் பெற்றோர் மகனை காணவில்லை என்று புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இந்த பிரச்சனைகளுக்கு இடையில் மணி புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் வெள்ளிக்கிழமை அன்று இரவில் நேரில் ஆஜரானார். இதனை அறிந்த பொதுமக்கள் புதுக்கோட்டை நகர காவல் நிலையத்தில் குவிந்து காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கையில் அவர்கள் சீட்டு போட்ட அட்டைகளை வைத்துக் கொண்டு பணத்தை கேட்டு கோஷங்கள் எழுப்பினர். போராட்டம் நடத்தியவர்களை போலீசார் கலைந்து போக வலியுறுத்திய நிலையில் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தங்களுடைய பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தனர். பிறகு காவல் நிலையத்தில் குவிந்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் மணியிடம் விசாரணை மேற்கொண்டு பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததை தொடர்ந்து அங்கு குவிந்த மக்கள் கலைந்து சென்றனர்.